மந்த்லி 1 lakh சேலரி வாங்கணும். சொந்தமா ஒரு வீடு சென்னையில இருக்கணும். 8 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். ஒரு பொண்ணு பாக்குறதுக்கான செலவு 7000 ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு கிடையாதுங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு 25 வயசு 27 வயசு பையன் பண்றேன்னா அந்த 27 வயசு பையன் செட்டில் ஆயிருக்கணும். ஒரு கடன் இருக்க கூடாது, ஒரு சொந்த வீடு இருக்கணும். அது எப்படி சாத்தியமாகும் 28 வயசுல? மாப்பிள்ள 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த 50,000 ரூபாவையும் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுக்குறாங்க. எதுக்கு? நான் அவங்கள தாண்டி உங்ககிட்ட எப்படி வந்து தர முடியும்? மாசம் மாசம் மாமியார் கையில போயிட்டு எனக்கு அரிசி வாங்கணும் காசு கொடுங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்க முடியுமா? இஎம்ஐ லோன் இதெல்லாம் அதிகமா இருக்க கூடாது சார். எந்த வேலை பாக்குற மாப்பிள்ள வேண்டாம். கண்டிப்பா அந்த பிசினஸ் வேண்டாம் சார். 25,000 தான் வாங்குறேன். எனக்கு 1000ல சம்பாதிக்கிற பையனே வேணாம். லேக்ஸ் இப்பயே லேக்ஸ் கணக்கில் இருக்கிறேன்னா அடுத்து போட்டியில சம்பாதிக்கிறோம் தான் வேணும். லேக்ஸ் எல்லாம் வேணவே வேணாம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இவங்க சொன்ன டிமாண்ட்ல எதுவெல்லாம் ஐயோன்னு பதறுது சார். எல்லாமே பதறுது சார். பெண் வீட்டாரின் கோரிக்கைகளுக்கு மாப்பிள்ளை வீட்டார் தாக்கு பிடிக்க முடியாம பொண்ணு கிடைக்காம கல்யாணம் ஆகாத ஆண்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்ப உங்க மாப்பிள்ளை எந்த மாதிரி என்ன வேலை செய்யணுங்கிறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறவங்க தான் வேணும் மாப்பிள்ளையா. என்னடி சொல்ற? சூப்பர் மார்க்கெட்னா ரெகுலரா நம்மளுக்கு அது பிசினஸ் போயிட்டே இருக்கும். சிலதெல்லாம் இப்ப கொரோனாவால நிறைய ப்ராப்ளம் வருது, எல்லாமே மூடிடுறாங்க. சலூன் கூட அந்த டைம்ல மூடிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சூப்பர் மார்க்கெட் எப்பவுமே அது நம்ம சாப்பிடுற பொருள் இல்ல. சோ எங்க போனாலும் அது வேலை இருக்குல்ல. சோ அந்த மாதிரி பிசினஸ் பண்ணா மாப்பிள்ளை ரொம்ப இதுவா இருக்கும். பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. சார் கவர்மெண்ட் ஜாப் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஆளா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஏன்னா சேலரி சேஃப் சைடு. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. எந்த வேலை பாக்குற மாப்பிள்ள வேண்டாம். கண்டிப்பா அந்த பிசினஸ் வேண்டாம் சார். லைட்டே வேணுமா? ஆமாங்க. சொந்தமா ஒரு வீடு சென்னையில இருக்கணும். மந்த்லி 1 lakh சேலரி வாங்கணும். மர்க்கா சொல்லு. மந்த்லி 1 lakh சேலரி வாங்கணும். நானே பிச்சைக்காரங்க எல்லாம் புடிங்கி தின்னுட்டு இருக்கேன். ஏன்டா வந்து 1 lakh கேக்குற? அந்த வீட்டுக்கு ஒரு 20,000 லோன் கட்டலாமா? 1 லட்சத்துல? லோன்ல இல்ல. ஓ சொந்த வீடா இருக்கணும். அது சொந்த முழுமையா வீடா இருக்கணும். கடன் இல்லாத வீடா இருக்கணும். கடன் இல்லாத. போட்ட வாயில பல்லெல்லாம் பொறி மாதிரி சதறிரும். ஓகே 2000 ஒரு வீடு சென்னையில. அப்புறம் நேட்டிவ் பிளேஸ்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ். சொந்த ஊர்ல கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 10-15 ஏக்கர். உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டா வாழ முடியுமா? இஎம்ஐ லோன் இதெல்லாம் அதிகமா இருக்க கூடாது சார். பிளஸ் என்ன வேலைக்கு போயிட்டு நீயும் எங்க ஃபேமிலிக்கு இஎம்ஐ லோன் கட்டணும்னு சொல்லக்கூடாது சார். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாள சகல. ஓன் பிசினஸ் பண்ணோம் சார். ஓன் பிசினஸ் பண்ணோம். ஐடில வேலை பாக்குறது மத்த துறையில வேலை பாக்குறதுலாம் வேணாம். ஓனா சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். கேட்டுக்க. அரசியல்ல லீடரா இருக்கவங்க யாராவது ஒருத்தரா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு அரசியல் லீடர் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னா ஒரு கெத்தா இருக்கும்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் ஐடி வேலை தான் வேணும். ஏன்னா இப்ப நான் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற போது ஒரு கடைக்காரனையோ இல்ல வேற பிசினஸ் பண்றவனையோ கல்யாணம் பண்ணா என் ஷிஃப்ட் பிளான் அவனுக்கு புரியாது. அதுக்கு என்னங்கறப்ப என்ன ஒரு நாள் காலைல போற, ஒரு நாள் நைட்டு போற, ஒரு நாள் இப்படி போறேன்னு எனக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே ஒரு ஐடில ஒர்க் பண்ணனா அவனுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட்னா இப்படிதான் 24/7 தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஷிஃப்ட் மாத்துவாங்க. லைஃப் ஸ்மூத்தா போகும் ஒரு ஐடி மாப்ளனா. நெக்ஸ்ட் அக்ரி அப்புறம் நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க வேணாம் சார். அக்ரிகல்ச்சர் பண்றவங்க வேண்டாம். விவசாயி வேண்டாம். வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. இவங்க சொன்ன டிமாண்ட்ல எதுவெல்லாம் ஐயோன்னு பதறுது? சார் எல்லாமே பதறுது சார். நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு எம்எஸ்சி முடிச்ச பையன் ஒரு 30,000 வாங்குற பையனா ஓகேப்பா. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா டிப்ளமா படிச்சிருக்கேன் என் தம்பிக்கு 70 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகுது போல இருக்கு சார். எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. நான் பொண்ணு பார்க்கும்போது அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க 27-28 இயர்ஸ்ல அந்த பையனுக்கு ஒரு வீடு இருக்கணும். இஎம்ஐ இருக்க கூடாது. அது எப்படி சாத்தியமாகும் 28 வயசுல? அப்படி கேளுங்க. வீடு இருக்கணும்னு சொல்லுங்க நியாயம். 28 வயசுல எப்படி சொந்த வீடோட இருப்பான்? இப்போ 28 வயசுலயே உங்களால செட்டில் ஆக முடியல. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு 25 வயசு 27 வயசு பையன் பண்றேன்னா அந்த 27 வயசு பையன் செட்டில் ஆயிருக்கணும். ஒரு கடன் இருக்க கூடாது, ஒரு சொந்த வீடு இருக்கணும். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். மாசம் 35,000 சம்பளம், அப்பா அம்மாவை பார்க்கணும், எஜுகேஷன் லோன் கட்டணும், வெஹிக்கிள் வச்சிருக்கிறதுக்கு லோன் கட்டணும், மொபைலுக்கு இஎம்ஐ போகுது, பிளஸ் இந்த மாதிரி மாசத்துல 2 பொண்ணு பார்த்தோம்னா இதுல 15,000 போயிடுது. தோல்ல தூக்கி சுமக்கிற சார் ஒவ்வொரு இளைஞனும். நாங்க பிட் நோட்டீஸ் அடிக்காத குறையா, பேப்பர்ல கொடுக்காத விளம்பரமா வீடு வீடா இறங்கி கேக்குறோம். நீங்க இறங்கி வரவே மாட்டீங்க. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே டைல்ஸ் போட்ட வீடா இருக்கணும். ஏன்னா அப்பதான் ஈஸியா நின்னுகிட்டு கூட்ட முடியும். சிமெண்ட் தரையா இருந்ததுன்னா சொல்லிட்டாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா? அதெல்லாம் ஒத்துக்க இல்லங்க மாட்டாங்க. நீங்க அப்படி சொல்லிட்டா ஒத்துப்பாங்க. நிறுத்த முடியாதுரே.
திருத்தவே முடியாது. யாரா இருந்தாலும் எந்த பொண்ணா இருந்தாலும் புருஷன் நான் வேலை செய்யறேன்னா ஒத்துப்பாங்க, டக்குன்னு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்படின்னு இருந்தா எனக்கு 22 வயசுலயே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். 8 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்கிறேன். ஒரே அடியா பிச்சை கேட்கறேன்னு வந்துட்டியே, ரொம்ப காசுப்படாமா? ஒரு பொண்ணு பாக்குறதுக்கான செலவு 7000 ரூபாய்க்கு குறைஞ்சு இன்னைக்கு கிடையாதுங்க. இப்ப 8 வருஷமா நீங்க தேடுறீங்களா பொண்ணு? கண்டிப்பா சார். இப்ப 8 வருஷம் ரஃபா எவ்வளவு செலவாயிருக்கும்? ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கு சார். 2.5 லட்சம் ரூபாயில நான் ஒரு திருமணத்தை நடந்திருப்பேன். இது ரொம்ப பாவம்பா. ஒரு பொண்ணு நீங்க பார்க்க போறீங்க, அப்படி அந்த பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் அங்க வைக்கிறீங்க, நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்க? ஐயோ ஒண்ணுமே வேண்டாம். ஒரு பொண்ணு பார்க்க போறதுக்கு 7000 ரூபாய், இதுவரை 2.5 லட்சம் ரூபாய் செலவு வச்சிருக்காங்க. எத்தனை பொண்ணு பார்த்திருக்கான் தம்பின்னு தெரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து 8 வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு எதுக்கு செட் ஆகலன்னா நீங்க வந்து வரதட்சணை அதிகமா கேட்டிருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும். அப்புறம் ஒண்ணுமே கேட்கலம்மா. எங்க வீடே வந்து ஓட்டு வீடு தானம்மா, நான் எதுக்குமா வரதட்சணை கேக்குறேன்? நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. ஒரு 25 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டிருப்போம் எங்க வீட்ல. நீங்க வர்ற வீடும் இப்படி இருந்தா நாங்க எப்படி வந்து வாழ முடியும்? நீங்க ஏன் சூரியவம்சம் தேவயானி மாதிரி எங்களை தத்தெடுத்து வளர்க்க கூடாது? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? சூரியவம்சம் தேவயானி மாதிரி எங்களை கொடுத்து ஒரு டிராவல்ஸ் வைக்கிற அளவுக்கு வளர்த்து கொடுங்க. உங்களை வளர்க்கறது எதுக்கு நாங்க வந்து இவ்வளவு தூரம் வரணும்னு கேக்குறேன். கல்யாணம் ஆகிற வரையும் அப்பா உங்களை வளர்ப்பாரு, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் புருஷன் உங்களை வளர்க்கணும், வயசானதுக்கு அப்புறம் புள்ள உங்களை வளர்க்கணும். எப்பவுமே உங்களை யாராவது வளர்த்துக்கிட்டே இருக்கணுமா? பதில் நீங்க வளர்க்கவே மாட்டீங்களா யாரையும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் பொண்ணு பார்க்க போனப்ப நான் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல, உங்க அண்ணன் வேலை பார்க்குற கம்பெனியை போட்டோ பிடிச்சி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எத்தனை வருஷமா கல்யாணம் பண்ற முயற்சியில் இருக்கீங்க? ஒரு 5 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா பேரும் கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட 2 வயசு பின்ன பேரும் கல்யாணம் பண்ணிருக்கேன். நான் 25,000 தான் வாங்குறேன். எனக்கு 1000ல சம்பாதிக்கிற பையனே வேணாம். லேக்ஸ் எல்லாம் லேக்ஸ் தான் டேர்ன் ஓவர்லாம். இப்பயே லேக்ஸ் கணக்கில் இருக்கிறேன்னா அடுத்து போட்டியில சம்பாதிக்கிறது தான் வேணும். லேக்ஸ் எல்லாம் வேணவே வேணாம்னு சொல்லுவாங்க போல இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். எதுவுமே இல்லாம எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாம நீங்க உங்க பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க சார்? நான் வேணா உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடவா? நான் வர தயார், என்ன நீங்க பாத்துக்க தயாரா? அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அது எனக்கு தெரியல. என்ன பயங்கரமா ஆரம்பிச்சீங்க, ஒரே அடியில பொசுத்துட்டு போயிட்டா? சார் ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னாலே ரேட்டிங்ஸ் எவ்வளோ பார்க்கும்போது லைஃப் லாங் வாழ போறோம், அந்த லைஃபை தேர்ந்தெடுக்கிறது என்ன தப்பு? இதை விட ஒரு சிறந்த ப்ராடக்ட் நீங்க ஆன்லைன் ஆஃப்லைன் எதுலயுமே பார்க்க முடியாது. ஆன்லைன்ல ஆம்பளைங்க விற்கிறாங்களா என்ன? இப்ப ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. ஒரு மாப்பிள்ளையா இருக்கிறவர்கிட்ட உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் என்ன? மாப்பிள்ள 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அந்த 50,000 ரூபாவையும் அவங்க அம்மா கிட்ட தான் கொடுக்குறாங்க. எதுக்கு? அவர் ஏர்ன் பண்றத வந்து நாங்க ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி 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 மொத்தமா சொரண்டிட்டு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு கடைசியில என்ன சொல்லிடுவாங்க, வந்த மருமக உள்ளே வந்து மயக்கிட்டா 1 ரூபாய் கூட வீட்டுக்கு கொடுக்க மாட்டா. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? இப்ப நான் சம்பாரிச்சு எங்க அம்மா கிட்ட தான் கொடுக்க முடியும். நான் அவங்கள தாண்டி உங்ககிட்ட எப்படி வந்து தர முடியும்? மாசம் மாசம் மாமியார் கையில போயிட்டு எனக்கு அரிசி வாங்கணும் காசு கொடுங்க போய் பிச்சை எடுக்கிற மாதிரி நிக்க முடியுமா? பார்ட்டி வில்லாதி வெள்ளியா இருக்கும் போல இருக்கு. இப்ப நான் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட தான் கேட்பேன். அதை நீங்க நான் உங்க அம்மா பிச்சையா கிட்ட நினைக்கவே இல்லையே. கேப்பீங்க, எங்க அம்மா கேட்டவனே கொடுத்துருவாங்கங்க. உங்க அம்மா கேட்டவனே கொடுத்துருவாங்களா? தேவைன்றப்ப தானே கேட்க போறேன். அது என்னது, நீங்க வந்து அது கௌரவ குறைச்சலா நினைக்கிறீங்க தான் நான் கௌரவ எதிர்பார்க்கிறேன். குறைச்சல் இல்ல, எல்லாத்துக்கும் போய் நீங்க வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட கை நீட்ட முடியுமா? மாட்டினாடா மானஸ்த. நீங்க ஒரு ஒர்க்குக்கு விமனை கல்யாணம் பண்றீங்க, உங்களுக்கு வேலை இல்ல, மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. சரி, வீட்டுல வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவும் இருக்காங்க. சுதா ஒரு 50 ரூபாய் பணம் வச்சுட்டு போயிரு, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன், டீ குடிக்கிற காசு வேணும்னு சொல்லுவீங்களா? அல்லது மாமியார்ட்ட போய் அம்மா வீடெல்லாம் தொடச்சு விடுத்தலாம் முடிச்சிட்டேமா, துணியெல்லாம் காய போட்டேமா, அவளை வேலைக்கு விட்டு வந்துட்டேமா, ஒரு 50 ரூபாய் கொடுங்கம்மா டீ குடிக்கணும்னு கேட்பீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. பட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட் வந்து என்ன ரியல். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு தான் நீங்க கல்யாணம் பண்ணணுமே தவிர்த்து மத்த பொண்ணுங்களை நீங்க குறை சொல்ல கூடாது. ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு பொம்பளையா பிறந்து உசுர வாங்குறீங்க. இத்தனை டிமாண்ட், இத்தனை எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி ஒரு இடத்துல இப்படி ஒருத்தரை பார்த்தா இது எல்லாத்தையும் நான் விடுறதுக்கு தயார் அப்படின்னு அதை சொல்லுவீங்க? எங்க அப்பா வந்து செப்பரேட்டட் சார். ஸோ வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பிளஸ் அப்பா இது 2 இருந்தாலே போதும் சார். கை கொடு இருக்கட்டும். வண்டி இருந்தாலே போதும் சார். ஒரு பைக் இருந்தா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். அந்த பைக் பெட்ரோல் போட அவங்க அப்பா அம்மா காசு வாங்கினாலும் ஓகே தான். பரவாயில்ல சார், நானே கொடுப்பேன் சார். இப்படிதான் இருக்கணும் லைஃப்ல. அவங்க அம்மாவுக்கு காட்டுற அன்புல பாதி எனக்கு காட்டுறவரா இருந்தாலும் போதும், பாதி அன்பு எனக்கு கிடைச்சா போதும். கவர் வேண்டாம். வேண்டாம். பல மகாலட்சுமிகள் இருக்கத்தான் செய்யுது, நம்ம தான் சந்திக்கல இன்னும். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. எல்லாரும் எல்லா டிமாண்ட் வச்சிருந்தாலும் கடைசியா இரு தரப்புமே சொல்வது என்ன அப்படின்னா, எனக்கு அடிப்படையா மிக அன்போட இருக்கிற ஒழுக்கத்தோட இருக்கிற ஒருத்தர் போதுங்கிறத தான் நிக்கிறோம். அப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் சும்மா. அவன் மிக நல்லவனாக இருந்தா
அந்த பெண் மிக நல்லவளாக இருந்தா இருவருமே எல்லா எதிர்பார்ப்பை விட்டுட்டு அந்த அன்போட வாழத்தான் நினைக்கிறாங்க. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசாப்ல. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.